வணக்கம். வெல்கம் டு அஸ்ட்ரோவேதா கைட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி, சஜிடேரியஸ். இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுடைய குணநலன்கள் என்னன்னு பார்ப்போம். அவங்க எந்த குணங்கள்லாம் மேம்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய ராசி மண்டலத்தில் 12 ராசிகள் இருக்கு இல்லையா, அதில் தனுசு ராசி 9வதாக வரும் ராசி. தனுசு ராசிக்கு உருவ அடையாளம் பார்த்திங்கன்னா வில்ல ஆர்ச்சரி, அதை போவனாரோவை அடையாளமாக சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பாசிட்டிவ் ட்ரைட்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னோன்னா, முதலாவதாக நம்ம தனுசு ராசியை என்ன சொல்லலாம்னா வெரி ஆப்டிமிஸ்டிக் அண்ட் பாசிட்டிவ் மைண்டட் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப நேர்மறை சிந்தனையாக இருக்கும். அப்புறம் அவங்க அந்த பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க அந்த தான தர்மங்கள் அப்படின்னு வரப்போ ரொம்ப நிறைய கைங்கரியம்லாம் நிறைய செய்வாங்க. அந்த சேரிட்டி ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ஒரு இன்ட்ரெஸ்டோடு பண்ணுவாங்க. ஓகே, இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வெரி ஹைலி கான்வர்சேஷனல் ஸ்கில் ரொம்ப அதிகம் வித் இன்டலெக்சுவல். அதாவது அவங்களுடைய பேசுகிறப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் ரொம்ப அதிகம். ஒரு கற்றுக்கணும், புதுசாக ஒரு நாலேஜை கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்வம் ரொம்ப அதிகம். லவ் ரீடிங் புக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனை சேகரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வெரி ஃபிலசாபிக்கல் பீப்புள் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க தனுசு ராசிக்காரர்கள் தான் சொல்ல முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த தர்ம சிந்தனைகள் ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா குருவால் ஆளப்படும் ராசி தனுசு ராசி. ஸோ அதனால் அவங்க பலனையை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னே நிற்பாங்க. மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஹானஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அவங்களுடைய சிந்தனை நம்ம நேர்மறை சிந்தனை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரியே பேசுகிறப்பவும் சரி ரொம்ப நேர்மையோடு பேசுவாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும் அவங்க அவங்களால பொய்யே சொல்ல முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா வெரி அட்வென்ச்சரஸ் அண்ட் ட்ராவலை என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வெளியில் அடிக்கடி போகணும் அப்படின்னு தோணும். இப்போ நம்ம வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிறப்போ இன்க்ளூடிங் ஒரு புனித யாத்திரை போகிறது, இல்லைன்னா ஒரு பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோவில் அந்த மாதிரிலாம் நிறையா ட்ராவல் பண்ணுவாங்க. டிபெண்டன்ட் திங்கர். ஸோ அவங்களுக்கு ஒரு கட்டுக்கோப்போடு தான், அதாவது இவ்வளோ இதுக்குள்ளே தான் பண்ணணும், இதுதான் நம்மளுடைய ஸ்கோப் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அவங்க ஒரு சுதந்திர மனப்பான்மை தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா தே இன்ஸ்பயர் அண்ட் மோட்டிவேட்ஸ் பீப்புள். ஏன்னா தனுசு ராசி குருவால் ஆளப்படும் ராசி. நம்ம குருவை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கர மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்கிறப்போ தனுசு ராசியை தான் நம்ம அடையாளம் சொல்ல முடியும். அவங்க தன்னையும் மோட்டிவேட் பண்ணிப்பாங்க, தனக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாரையுமே மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மற்றவங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த தர்ம சிந்தனையோட நடக்கிறதுக்கும் இவங்க வழிகாட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசியும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சமநிலையை நிலைநாட்டுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். நிறைய தனுசு ராசிக்காரர்கள் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் லா, ஜுடிஷியரியில் நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்களுக்கெல்லாம். அப்படி பார்க்குறப்போ அவங்க when they make decisions அப்படின்னு வரப்போ வெரி எத்திக்கல் டிசிஷன்ஸாக எடுக்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள். ஏன்னா அது ஒரு தர்ம திரிகோணத்தில் வரதுனால தேர் வெரி எத்திக்கல் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுடைய பாசிட்டிவ் ட்ரைட்ஸ். ஸோ இப்போ நம்ம அவங்க எந்த ஏரியாஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணினாங்கன்னா லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா தே ஆர் பிளண்ட் இன் தேர் ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்க சில நேரங்களில் பார்த்தோன்னா மனசில் இருக்கிறத அப்படியே வெளியில் சொல்லிடுவாங்க. ரொம்பலாம் யோசிக்க மாட்டாங்க. முன் யோசனை ரொம்பலாம் திங்க் பண்ணி இதை பேசலாமா பேசக்கூடாதா அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் கொஞ்சம் பிளண்ட்டாக முன் சிந்தனை இல்லாமல் பேசிடுவாங்க. அதனால் என்ன ஆகும்னா மற்றவங்க ஹர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகே, இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் இருப்பாங்க. நம்ம குரு அப்படின்னு சொல்கிறப்போ தான் அப்படிங்கிற அந்த ஒரு செல்ஃப் அப்படிங்கிறத ஃப்ரண்ட்டில் வைக்கிறப்போ அங்கே ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸும் அங்கே ஒரு இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவதாக பார்க்குறப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்க டக்குன்னு விட்டுருவாங்க. இப்போ ஒரு காரியத்தை ரொம்ப நேரம் செய்கிற மாதிரி இருக்கிற டாஸ்க்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க தனுசு ராசிக்காரர்கள். முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பொறுமை அவங்களுக்கு இருக்காது. ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு சீக்கிரமாகவே
போயிடும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. அவங்கள வந்து யாராவது ரெஸ்ட்ரிக்ட், ஏன்னா குரு இஸ் அன் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ வந்து அந்த தனுசு ராசிக்காரர்களை வந்து நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணினோம். இப்போ ஃபேமிலியில் வந்து இப்போ ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் வந்து அவங்கள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னோன்னா அங்கே வந்து they'll struggle, they'll go through challenges. அது இப்போ வந்து ஏன்னா அவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் திங்கர்னு நம்ம சொல்லிட்டோம், தே லைக் ட்ராவல்னு சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த தனுசு ராசிக்காரர்களை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வைக்கலாம் முடியவே முடியாது. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா சின்ன விஷயத்துக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கொஞ்சம் ஓவர்லுக் பண்ணக்கூடியதும் தனுசு ராசிக்காரர்கள் தான். இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தனுசுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.